இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இருக்கியா இல்ல நீ செத்து போயிட்டியா? நான் உனக்காகவே இருக்கேன்னு சொல்லு. ஒரு தகவல் சொல்லும். அதுக்கும் உனக்கும் சம்பந்தம் இருக்கான்னு எனக்கு தெரியாது. சம்பந்தம் இல்லைன்னா எதுக்காகடா எனக்கு ஃபோன் பண்ணி தொலைக்கிற? நான் உங்ககிட்ட கேட்டேனா? அது மலிஷ்கா லட்சுமி சம்பந்தப்பட்டது. ஏன்டா உளர்ற? மலிஷ்கா லட்சுமி விஷயம் தான் கண்டிப்பா எனக்கு சம்பந்தம் இருக்க. என்னாச்சு சொல்லு. இப்போ சொல்லாதுன்னு சொன்ன. எங்க இருக்க? போன்லயே திட்டவா இல்ல நேர்ல வந்து திட்டவா? சொல்லேன்டா. சரி நீ சொல்லு. மலிஷ்கா எங்க இருக்கா? எதுக்கு? மலிஷ்கா எங்க இருந்தா என்ன? நீ என்ன பண்ண போற? இப்போ விஷயமே அதுதான். அவ மலிஷ்காவை தேடிக்கிட்டு இருக்கா. யாரு? லட்சுமி தான். அவ எங்க டிஸ்கோக்கு வந்திருந்தா. என்ன? நான் இந்த டிஸ்கோல தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். சரி இப்போ சொல்லு, இது உனக்கு நல்ல செய்தி தானே? டேய், நீ அளவுக்கு அதிகமா வேலை பார்க்கறேன்னு நினைக்கிறேன். அப்படின்னா கண்டிப்பா ஒரு பாட்டில் எடுத்துக்க. அப்படிலாம் நான் வாங்கி தரேன். போன வை. ஓகே. என்னாச்சு? என்ன ஆச்சா? அதான் அந்த அடிபட்ட புலி அங்கேயும் இங்கேயும் அழிஞ்சுக்கிட்டு இருக்க. ஊரெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கு. அந்த லக்ஷ்மி அவளே தான். ரியாக்ஷன்லாம் தேவையில்லை. உன்னை தேடி டிஸ்கோ கிளப்புக்கு போயிருக்கா. என்ன? டிஸ்கோக்கா? பார்த்தல பாத்தியா மலிஷ்கா, இதுக்காக தான் சொன்னேன். இப்ப லக்ஷ்மி உன்னை விடாம பின் தொடர்வா. அவ தன்னை நிரபராதின்னு நிரூபிக்கிற வரை அவ உன்னை சும்மா விட மாட்டா. அவ நிரபராதின்னு நிரூபிச்சே தீர்வா. அப்புறம் நீ அவளுக்காக தானே நீ இந்த வலைய விரிச்ச. இந்த வலையில நீயே சிக்க போற. இந்த குழியில நீ தான் விழ போற. புரிஞ்சுக்க. இது எல்லாருக்கும் தெரிய வந்தா, இதெல்லாம் நீ தான் பண்ணிருக்கேன்னு தெரிய வந்தா, ஒபராய் ஃபேமிலியோட மருமக ஆகிறது இருக்கட்டும், உன்னால ரிஷி பேரை கூட சொல்ல முடியாது. உங்க அம்மா சரியா சொல்றாங்க. நான் கிளம்புறேன். இவனா? புள்ளியரப்பா காப்பாத்திட்டேன். கிட்னாப்பர்ஸ்க்கு அந்த சத்தம் கேட்கல போல இருக்கு. மலிஷ்காவை எங்க அடைச்சு வச்சிருக்காங்கன்னு முதல்ல போய் பார்க்கணும். ஒருவேளை அவ இங்க இருந்தா போலீஸ்க்கு கால் பண்ணும். இங்க யாரையுமே காணோமே. கிரண் வந்தாங்களே, அவங்க எங்க போயிருப்பாங்க? இந்த பக்கம் அவங்க போனதை நான் பார்த்தேனே. இங்க இருந்து வெளியே போறதுக்கு வேற எந்த வழியும் இல்லையே. அப்போ எங்க போயிருப்பாங்க? ஒருவேளை கிரண் இந்த பக்கம் வரலையோ? நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டனோ? ஒண்ணுமே புரியலையே. இந்த ஆள் என்னை பார்த்தா மண்டைய பொழந்துடுறேன். அதான் வாழ்ந்து முடிச்சிட்டான்ல, இதுக்கப்புறம் நான் வாழணும். ஆனா இங்க எதுக்காக வந்திருக்காரு? ஏன் வந்திருக்காரு? இல்ல கிரண் இந்த பக்கம் வந்ததை நான் பார்த்தேன். எங்க போயிருப்பாங்க? மை காட், இவர் எனக்காக நான் இங்க இருக்கேன்னு இவருக்கு எப்படி தெரியும்? இப்ப நான் என்ன செய்ய? நீங்களா? என்னங்க யாரையுமே காணோம். வணக்கம். வணக்கம். அது வந்து எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும். கேளுங்க, அதுக்காக தான் நான் இங்க இருக்கேன். இல்ல, எனக்கு வந்து அது ஒரு வித்தியாசமான இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது. எனக்கு ஒரு பொண்ணை பத்தி தெரிஞ்சுக்கணும். மேம் சாரி, நாங்க அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுக்க மாட்டோம். இல்ல நான் கேக்குறது அது வந்து நான் ரிஷி ஒபேராயோட வைஃப் லக்ஷ்மி ஒபேராய். ஓ சாரி மேம், நான் இந்த மாதிரிலாம் பேசிட்டேன். ஏன் இங்க வந்தீங்க? மலிஷ்கா எங்க? ஓ மை காட், இவரு மலிஷ்காவையும் பார்த்துட்டாரா? கிரண் மலிஷ்காவை இங்க அடைச்சு வச்சிருக்காங்களா? அது மலிஷ்கா இங்க அவ இல்ல. அப்ப நீங்க இங்க என்ன பண்றீங்க? அது வந்து நான் அவளை எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருக்கேன். ரொம்ப குழப்பத்துல இருக்கேன். இங்க வந்து பார்த்தா அவ இல்ல. நீங்க நீங்க இங்க எப்படி? நீங்க இங்க வர்றீங்களேன்னு பின்னாடியே நான் வந்துட்டேன். ஆக்சுவலி என்ன நடந்ததுன்னா, நான் இந்த பக்கம் வரும்போது என்னுடைய கார் டயர் பங்க்சர் ஆயிடுச்சு.
டிரைவர் ஸ்டெப்னி எடுத்து மாத்திட்டு இருந்தாரு. நீங்க வந்ததை பார்த்தா உங்க பின்னாடியே வந்துட்டேன். நீங்க வேற தனியா போயிட்டு இருந்தீங்களா, உங்களுக்கு பாதுகாப்பு இல்லையோன்னு நினைச்சு நானும் உங்க பின்னாடியே வந்துட்டேன். இடம் வேற ஆபத்தானதா இருந்தது, அதனால உங்களுக்கு தேங்க்யூ உதவியா. சோ மச். நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. ஆக்சுவலி நானும் கார்ல தான் போயிட்டு இருந்தேன். நான் வந்து மல்லிஷ்காவை பார்த்த மாதிரியே இருந்தது, அதனால அப்படியே இந்த வேர் ஹவுஸ்க்குள்ள வந்துட்டேன். பட் அவளை இங்க காணோம். நல்லா தேடிட்டேன். அவ எங்க இருக்காளோ தெரியல. என்னம்மா மொத்த கதையும் இங்கேயே சொல்ல போறீங்களா? அந்த அங்கிள் கொஞ்சம் வெளியில கூட்டிட்டு போங்களேன். என்ன ஸ்டூபிட்னு சொல்றீங்க? இங்க பாரு, நான் உன்னை ஓகே ஓகே லீவ் இட். நான் உன்னை எதுவும் சொல்ல போறதில்ல. மலிஷ்கா எங்க இருக்கா அதை மட்டும் சொல்லு. ஒரு தடவை நான் அவகிட்ட பேசிடுறேனே. ஐயோ அங்கிள் ப்ளீஸ், ஏன் இப்படி பண்றீங்க? நீங்க இப்படி எல்லாம் பேசாதீங்க ப்ளீஸ். நீங்களாச்சும் என் பேச்ச நம்புங்க. நான் நிஜமா தான் சொல்றேன், மலிஷ்காவை பத்தி தெரியாது. உனக்கு எல்லாம் தெரியும். நீதான் இதெல்லாம் பண்ணிருக்க. பாரு, நான் அவளுக்கு புரிய வைக்கிறேன். நீ என்ன சொன்னாலும் அதை நான் அவளை கேட்க சொல்றேன். உன் லைஃப்ல பிரச்சனை பண்ணவே மாட்டா. ப்ளீஸ் ப்ளீஸ், என் பொண்ணு வாழ்க்கையோட விளையாடாத. நீ சொல்றதெல்லாம் நான் செய்யறேன். ப்ளீஸ் அங்கிள் ப்ளீஸ் இப்படிலாம். அங்கிள் மலிஷ்கா எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு கடவுள் மேல நம்பிக்கை இருக்கு. மலிஷ்கா எங்க இருந்தாலும் உங்க முன்னாடி வந்து நிப்பா. மலிஷ்காவை யாரு கிட்னாப் பண்ணாங்கன்னே தெரியலையே. அபய் அங்கிள், கிரண் ஆண்டி கிட்ட நான் பல தடவை சொல்லிட்டேன், ஆனா அவங்களும் என்னதான் குத்தம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. கடவுளே, இங்க என்ன நடக்குது? மலிஷ்கா எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். இது மலிஷ்கா இல்லையே. அந்த பொண்ணு மலிஷ்கா இல்லையா? அப்ப மலிஷ்கா எங்க போனா? இது மலிஷ்கா இல்ல. நான் தான் முதல்லயே சொன்னேனே, மலிஷ்கா இங்க இல்ல. யா, என்ன மாதிரி நீங்களும் தப்பா நினைச்சு வந்திருப்பீங்க போல இருக்கு. இவளை ஃபாலோ பண்ணி தான் நீங்க வந்தீங்க. நீங்க தான் இப்ப தப்பா நினைக்கிறீங்க. இது மலிஷ்கா தான். முகத்துல கருப்பா என்னவோ பூசிக்கிட்டதால உங்களுக்கு அடையாளம் தெரியல. தேங்க் காட், மலிஷ்கா மூளையை நல்லா பயன்படுத்தி இருக்கா. டர்ட்டியா இருக்கு. போலாமா? என்ன போலாமான்னு கேட்டேன். போகலாம். ஓ சாரி கிரண், பட் மலிஷ்கா நிச்சயம் கிடைச்சிருவா. சரி அண்ணா, வாங்க போகலாம்.